வணக்கம் மக்களே. கடந்த 1 ஹவரில் பிக் பாஸில் நடந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. விஷ்ணு மற்றும் ஆர்ஜே பிராவோ அவங்க கணிக்கிறாங்க. இந்த வாரம் வந்து 2 டாஸ்க்கு தோற்றதால் 2 பேர் உள்ளே வராங்க, 3 பேர் வெளியே போகிறோம், அது மட்டும் தெரியுது. சரி அப்படின்ற மாதிரி கேமரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஷ்ணு, இதெல்லாம் பேசிட்ட, யார் வெளியே வரா யார் வெளியே போகிறான்றது மட்டும் சொல்லிடு அப்படின்னு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டா, அதெல்லாம் யாரா சொல்கிறா, அதெல்லாம் வேணாம்ப்பா, என்னால் முடியாது, வேணா நீ வந்து சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி விஷ்ணு எழுந்து வந்து சொல்கிறாரு. தோ பக்கத்தில் இருக்கார்ல தம்பி, இந்த பிராவோ தம்பி, அவர் வெளியே போயிடுவார். அவர் முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அக்ஷயா, அந்த ஆடியன்ஸும் ரெண்டாவது வெளியே போயிடுவாங்க. இது 2 தாங்க தெரியும், மூணாவது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே ஆர்ஜே பிராவோ, இன்னும் 2 பேர் சொல்லிட்டு மூணாவது சொல்லு, என்ன மாதிரி விலகி இருக்கணும், நீ இதில் பாதி சொல்லிட்டு பாதினே முழுங்குற சொல்லு அப்படின்ன ஒன்று. பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் இருக்கடா. மாயா பூர்ணிமா பேர் ஒன்று இருக்குது, அக்ஷயா அர்ச்சனா ஒரு பேர் இருக்குது, மணி ரவினா பேர் ஒன்று இருக்குது. இந்த 3த்தில் ஏதோ ஒரு பேரை வந்து பிரிக்க போகிறாங்கன்னு தோணுது. அந்த பேர் என்ன தான் தெரியல. பட் இதில் மாயா பூர்ணிமா இல்லை அர்ச்சனா விசித்ரா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் போனால் செமையாக இருக்கும்டா. இந்த பேரில் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் போனால் கேமே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆர்ஜே பிராவோ கிட்ட. வெளியே போனால் எனக்கு கொஞ்சம் துணிமணிலாம் அமுச்சு விட்றா, கொஞ்சம் துணிமணிலாம் அமுச்சு விட்டா நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி நான் என்னடா அமுச்சு விட்றதே, நான் வெளியே கேட்லேருந்து இங்கே தூக்கி அடிக்கிறேன், வாங்கி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வரப்போது மக்களே. இப்போ ஒரு டாஸ்க் லைவ்ல நடக்க போது, அதுக்கான செட்டப் வந்து கார்டன் ஏரியாவில் போட்டிருக்காங்க. அதை திருட்டு தரமாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் திரையில் மூடுருவாங்க. அந்த டோர்லாம் மூடிட்டு இருக்கிறத லைட்டாக அந்த ஷீட்டை திறந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு விஷ்ணு. பிக் பாஸ் எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு, எல்லா வாட்டியும் ரூல்ஸை மீறது, இது எட்டி பார்க்கறது, இதெல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டுருங்க. எவனும் அந்த வீட்டில் வந்து பிக் பாஸையும் மதிக்கிறது இல்லை, ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை. அவர் எட்டி பார்த்துட்டு பிக் பாஸ் கழுவி ஊற்ற இன்னொரு பக்கம் போய் உட்காந்துட்டாரு விஷ்ணு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார் நிக்சன். நைட்டே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார், என் பிறந்த நாளைக்கு ஒரு பாட்டு போடுங்க பிக் பாஸ், தலைவர் பாட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டே ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாரு. காலையும் விஜயோட பாட்டு, ஏன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு காலைல விஜயோட பாட்டு, இந்த வாரம் ஃபுல்லாகவே விஜயோட பாட்டு தான் இருக்க போது. அதில் மாற்ற முடியாது அவங்களால. அதை தவிர்த்து சாயந்தரமாக ஒரு பாட்டு போடுவாங்க, அதில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக தலைவர் பாட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நெருப்புடா நெருங்கடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு போட்டோன்னே நிக்சன்லேருந்து அந்த வீடே ஃபயர் ஆகிடுச்சு. ஃபயர் பாட்டு போட்டோன்னே எல்லாம் ஃபயர் ஆகிடுச்சு. நான் வீடு வேணும் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி வேறு லெவலாக ஒரு பக்கம் பயங்கர கூஸ்பம் மூமெண்ட்ஸோட எல்லாம் பயங்கரமாக ஆகிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக போயிட்டு கேமரா முன்னாடி பேசி சந்தோஷமாக நன்றி தெரிவித்தார் நிக்சன். இது ஒரு பக்கம் ஆகுதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து அந்த குரூப்பாக ஸ்மால் பாஸுக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, யார் தான் வெளியே போவா அப்படின்ற டிஸ்கஷன் அப்போ வந்து சொல்லிட்டார் ஓப்பனாகவே. ஒரு ஆடியன்ஸும் இந்த தம்பியும் போயிடுவாப்பில். மூணாவது இந்த 3 கேங்லேருந்து யாராவது ஒருத்தர் போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா முன்னாடியே சொல்லிட்டார். நீங்கள் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்ணிமா, பார்த்து சேஃபாக இருந்துங்க, ஜாலியாக விளையாட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பூர்ணிமா முன்னாடியே சொல்லிவிட்டார் விஷ்ணு. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா, அங்கே இதில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஃப்ளவர் பிட்டில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நிக்சனோட கேப்டன்சி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அர்ச்சனா. அதுக்கேற்ற மாதிரி நிக்சன் என்ன பண்ணிட்டார்னா, இன்னைக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கும் கிடையாது, பாத்ரூம் ஒர்க்கும் கிடையாது, என்னோட கேப்டன்சி பவரை யூஸ் பண்ணி நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நானும் சந்தோஷமாக இருக்கேன், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிக்சன் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார். இது பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் பயங்கர ஃபன்னாக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஒயில்ட் கார்டு யார் வருவா, ஒயில்ட் கார்டு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன அர்ச்சனா, நீலாம் கவலையே பட வேணாம், உன்னை இந்த வாரம் அடித்த கிளாப்பில் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனே உன்னை பார்த்து பயப்படுறான், அந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்காங்க. ஒயில்ட் கார்டாக வரவனும் உன் பவர் தெரியாமல் இருக்கும், வந்தால் உன்னை அடித்து ஒன்றும் உன் பக்கம் வரவே மாட்டாங்க, வந்தாலும் சைலண்ட்டாக தான் அடக்கி வாசிப்போம் உங்ககிட்ட, நீலாம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவினா, நீங்கள் பேசாதீங்கன்னா, உனக்கும் கைத்தட்டல் ஹெவியாக வந்துச்சு, தினேஷனா உங்களுக்கும் ஹெவியாக வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. அதனால் நீங்கள் கம்முன்னு இருங்க, உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, ஏதோ நாங்கள் எதனா ஃபீல் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் வெளியே தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. லைவ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் போயிட்டு ஒரு சில புலம்புகள் பார்க்க முடியுது, நம்ம வெளியே போயிருவோமோ அப்படின்ற பயத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பக்கம் லைவ்ல நடந்துட்டு இருக்கே தவிர, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்கோ சுவாரஸ்யமான எதனா விஷயங்களை பண்ணால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா திரும்ப கேட்டதையே நம்ம கேட்டுக்கிட்டு லைவும் போகிற போது பார்க்கறதுக்கு கடுப்பாகவும் இருக்கு மக்களே.